மூனைக்கன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மூனைக்கன் சேனல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு சிறந்த நபர்கள் எங்க இருந்தாலும் அவங்க தேடி கண்டுபிடிச்சு அவங்க மக்கள் கொண்டு போறத ஒரு மும்முரமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த வேலை இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா மானு ஃபவுண்டேஷனோட ஸ்தாபகர் திருமதி மதுமதி நாராயணன் மேடம். அவங்க என்ன மிகப்பெரிய சேவை செய்யறான்னு பார்த்தாங்கன்னா, எல்லாருமே டியூஷன் எடுப்பாங்க, ஸ்கூல் வச்சிருக்காங்க, நிறைய ரிசர்ச் சென்டர்லாம் வச்சிருக்காங்க. பட் அவங்க பண்ண ரிசர்ச் என்னன்னா, கல்யாணம் பண்ணி படிச்சு வெறும் குடும்பத்தோட கூட இருந்தாம உங்க படிப்புக்கு அப்புறமா ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு படிப்பு வேணும், நீங்களும் ஒரு டீச்சர் ஆகலாம், உங்க பசங்களை மட்டும் படிக்க வைக்காம நம்ம பக்கத்துல உள்ள பசங்க நல்லபடியா படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு மும்முரமான ஒரு விஷயத்தை எடுத்து இன்னைக்கு ரொம்ப காலமா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு 500 மேற்பட்ட கல்யாணமாகி படிப்போட இருக்கிறவங்களுக்கு ஒரு டீச்சர் ஆக்கி அவங்க ஒரு கௌரவப்படுத்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க இந்த மேடம் எப்படி இதை ஆரம்பிச்சீங்க, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறலாம், யாரெல்லாம் பயனடையலாம்ன்றது கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய கல்வின்றது எதுவும் ஸ்கூலோட மட்டும் விட்டுறாம அது பல பேர் மேரேஜ் ஆயிட்டு குடும்பத்தோட போதும்னு நினைக்கிறவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களே ஒரு ஆசிரியர் ஆயிட்டு அவங்க பசங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க மேடம். மேடம் இது எப்படி இந்த ஐடியா ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கான விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்க மேடம். சோ நம்ம 2019 இதை ஆரம்பிச்சோம். அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி தரணும். கஷ்டப்படுற குழந்தைங்க ஒரு மாதிரி ஒரு சோசியல் அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சது இந்த ப்ரோக்ராம். அப்போ மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. அதாவது உலகம் ஃபுல்லும் பாத்தீங்கன்னா அது ரொம்ப பாப்புலரான ஒரு மெத்தடாலஜி. எப்படி ஒரு குழந்தை ஒரு பாடத்தை படிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப என்கேஜிங்கா இருக்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், டீச்சர் கூட ஆடணும், பாடணும், ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தை நல்லா கத்துக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல ஒரு செட் ஆஃப் விமன், நாங்க எல்லாருமே கார்பரேட்ல பெரிய லெவல்ல வேலை பண்ணிட்டு ஒரு பிரேக் எடுத்து நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கும் போது இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்னு ஆரம்பிச்சோம். அப்படி ஆரம்பிக்கும் போது நம்ம டி நகர்ல தான் ஆரம்பிச்சோம். முதல் வாரத்துல ஒரு 4-5 குழந்தைங்க இருந்தாங்க. அடுத்த வாரத்துல 42 குழந்தைங்க இருந்தாங்க. நம்ம பண்றது எல்லாமே இலவசமா தான் பண்றோம், ஏன்னா கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கா பண்றோம். 42 குழந்தைங்க வந்தோடனே நம்ம 2 பேராலும் நடத்த முடியாது. எங்களோட ஃபண்டமெண்டல் பிலீஃபே என்னன்னா, படிக்கிறவங்க ஸ்மால் குரூப்பா இருக்கணும், பெரிய குரூப்பா இருக்கக்கூடாது. பெரிய குரூப்பா இருந்தா ஒரு அட்டென்ஷன் இருக்காது அப்படின்னு. ஸோ அப்ப ஸ்மால் குரூப்ஸ்ல பண்ணணும்னா 42 குழந்தைங்களுக்கு 2 டீச்சர் பண்ண முடியாது. அப்ப நம்மளுக்கு நிறைய டீச்சர்ஸ் வேணும். இது ப்ரிடாமினண்டா ஸ்கூல் முடிச்சு, அதாவது இந்த குழந்தைங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கோ இல்ல ஒரு ஸ்கூலுக்கோ போறாங்க, போயிட்டு வீட்டுக்கு வந்தா அம்மா அப்பா படிக்காத பசங்க, அப்போ அம்மா அப்பா படிக்காதவங்க, அப்போ எப்படி இந்த குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி தருவாங்க? ஸோ இவங்களுக்கு ஆஃப்டர் ஸ்கூல் ஒரு சப்போர்ட் மெக்கானிசம் வேணும். அதை எப்படி நம்ம பண்றது அப்படின்னு யோசிச்சுதான் இதை பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ என்ன, 42 பிள்ளைங்க வந்துட்டாங்க, டீச்சர்ஸ் கூட வேணும். டீச்சர்ஸ் கூட வேணும்னா இந்த மெத்தடாலஜில ட்ரெயின் ஆன டீச்சர்ஸ் வேணும். அப்ப அந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா எங்க போய் இந்த டீச்சர்ஸை பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு யோசனை இருந்தது. அது மாதிரி பண்ணும்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா, எங்க வீட்டுல வேலை பண்ற ஒரு பொண்ணு ஒரு ஆங்கில பத்திரிகை படிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன், தமிழ் பேப்பர் இருக்கே அதை படிக்கலாமேங்கும் போது, இல்லக்கா நான் MA வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் எங்களுக்கு அப்ப அந்த பொண்ணுகிட்ட இன்னும் கொஞ்சம் பேச்சு கொடுக்கும்போது என்ன புரிஞ்சதுன்னா, நிறைய லேடி கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க, ஆனா ஹஸ்பண்ட் ஒரு கார்பெண்டராவோ பெயிண்டராவோ இருப்பாங்க, இல்ல ஆட்டோ ஓட்டுவாங்க. அதாவது ஒரு நிரந்தரமான மாத சம்பளம்னு இருக்காது அவங்களுக்கு, ஆனா ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கும், ஒரு எலக்ட்ரீஷியனா இருப்பாங்க, ஏதோ ஒரு வேலையில இருப்பாங்க. அவங்களோட வைஃப் இவங்க கிராஜுவேட்ஸா இருப்பாங்க, இவங்க படிச்சிருப்பாங்க, இவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கும். இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, ஃபுல்லா வீட்டை விட்டுட்டு ஃபுல்லா வெளியில போக முடியாது. ஆனா அதே நேரம் நம்ம கொஞ்சம் சம்பாரிச்சா நல்லா இருக்குமே, நம்ம பிள்ளைங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க வைக்க முடியுமே அப்படிங்கிறது, நான் படிச்சிருக்கேனே, என்னோட படிப்பை நான் வேஸ்ட் பண்றேனே அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பும் இருந்தது. ஸோ நாங்க என்ன பண்ணோம், ஒரு 52 இல்லத்தரசிகள், கிராஜுவேட் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லத்தரசிகள்கிட்ட பேசி ஒரு சின்ன ரிசர்ச் ஒண்ணு பண்ணோம். அது பண்ணும்போதுதான் என்ன தெரிஞ்சதுன்னா, இத மாதிரி படிச்சுட்டு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இந்தியா முழுதும் இப்போ ஒரு ரிப்போர்ட் இருக்கு, கிட்டத்தட்ட 209.3 மில்லியன் விமன் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வேலைக்கு போகாதவங்க இருக்காங்க. அப்ப அது கிட்டத்தட்ட அதாவது நீங்க பெரிய நாடு, உலகத்திலேயே பெரிய பரப்புள்ள நாடு இது அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா 8வது நாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விமன் இருக்காங்க. அந்த விமன் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா உலகத்திலே அது 8வது பெரிய நாடா இருக்கும். அந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் விமன் இருக்காங்க. அப்ப அந்த விமன்ல
அவங்க படிச்சதை யூஸ் பண்ணல, அவங்க வாழ்க்கைக்கும் யூஸ் பண்ணல, அவங்க பிள்ளைங்களுக்கும் யூஸ் பண்ணல, பக்கத்துல இருக்கிற கம்யூனிட்டிக்கும் யூஸ் பண்ணல. அப்ப இவங்களை வந்து ஆனா இவங்களை அப்படியே எடுத்து நம்ம வந்து நீங்க வந்து பாடம் சொல்லி கொடுங்கன்னா அவங்களால சொல்லி தர முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒரு டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒண்ணு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டா எப்படி அவங்க வந்து படிக்கணும் அப்படிங்கறத டெவலப் பண்ணோம். அந்த ப்ரோக்ராம் இந்த விமனுக்கு ட்ரெயின் பண்ணி இல்லத்தரசிகள் தான் பள்ளிக்கூடத்துல போய் நாங்க என்ன பண்ணுவோம், பள்ளிக்கூடத்து வாசல்ல நின்று ஹேண்ட்பில் கொடுப்போம். உதாரணத்துக்கு இங்க வந்து வித்யோதயா ஸ்கூல் முன்னாடியோ இல்லைன்னா வந்து கர்நாடகா சங்கா ஸ்கூல் முன்னாடியோ இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் முன்னாடியோ போய் நின்னா அங்க நம்ம பிள்ளைங்களை கொண்டு விடுறதுக்கு கூப்பிடுறதுக்கு வர பேரண்ட்ஸ் இருப்பாங்க பாருங்க, அந்த விமனுக்கு அந்த ஹேண்ட்பில்ல கொடுப்போம். அப்ப அதுல இருந்து பார்த்து அப்படிதான் நம்ம முதல் பேட்ச் ஆரம்பிச்சோம். முதல் பேட்ச் ஆரம்பிச்சு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தது எப்படின்னா, ரெகுலரா வந்து ஒரு கிட்டத்தட்ட 200 மணி நேரம் அந்த ப்ரோக்ராம். ரொம்ப சீரியஸா படிக்க வேண்டிய ஒரு ப்ரோக்ராம். அது வந்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தர்றதுக்கு மட்டும்தான். பிரைமரி ஸ்கூல் டீச்சர் அதுதான் வந்து உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அதாவது எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்பாங்களா, அந்த முதல்ல குழந்தைங்களுக்கு விடுற விதை வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான மைண்ட் செட் இருக்கிற டீச்சர்ஸ் வேணும். அப்ப அத வந்து கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஹையர் லெவல்ல எடுக்கிறது கூட எனக்கு கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுட்டுன்னா நான் ஒரு டீச்சர் ஆயிட முடியும். ஆனா ரொம்ப சின்ன பிள்ளைங்களோட ஒர்க் பண்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கில் வேணும். சோ அதுக்கு வந்து இந்த மாதிரி விமன் எடுத்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள கோவிட் வந்துடுச்சு. கோவிட் வந்தோடனே என்ன பண்றதுன்னு யோசிச்சோம். எங்களுக்கு அந்த ஒரு சிக்கலை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திக்கிட்டோம். இத வந்து என்ன பண்ணோம், இதைய அப்படியே ஆன்லைன்ல பண்ணோம். அப்போ நம்ம விமன் எல்லாருமே பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிறவங்க கூட ஒரு போன் வச்சிருக்காங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம், உங்ககிட்ட ஒரு போன் இருக்கா, பெரிய போன்லாம் வேணாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்றது ஒரு இதை யூஸ் பண்ற ஒரு போன் இருக்கா, அந்த போன் இருந்தா போதும். நீங்க கிராஜுவேட்டா இருக்கணும், இல்லத்தரசியா இருக்கணும், போன் இருக்கணும், உங்களுக்கு சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கணும், அண்ட் நான் ஏதாவது என்னோட வாழ்க்கைக்கு பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். அத மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு இலவசமா இந்த ட்ரைனிங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த 200 மணி நேரம் 3 மாசம் அந்த ட்ரைனிங் அதை முடிச்சு, அது மட்டும் இல்ல இவங்க தியரி படிச்சிடலாம், 1+1 2 நம்ம யாரும் சொல்லி கொடுத்துடலாம். ஆனா கிளாஸ் ரூம்ல போய் அந்த குழந்தை ஒண்ணு உட்காந்துருக்கும், ஒண்ணு ஓடும், ஒண்ணு சாடும், அந்த குழந்தைங்களே எப்படி மேனேஜ் பண்றது. அண்ட் எங்களோட பிலாசபியே குழந்தைங்களை டீச்சர் கையில குச்சியே இருக்கக்கூடாது, அடிக்க கூடாது, குரல் வசதி பேசக்கூடாது, குழந்தைங்களும் அன்பா வந்து அரவணைச்சு கொண்டு போனோம். இது போக நம்ம ப்ரோக்ராம் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பேஸ்னால கம்ப்ளீட்டா ஆக்டிவிட்டி பேஸ்டா இருக்கும். சோ டீச்சர் போர்ட்ல எழுதி போடுறாங்க, அதை பார்த்து பிள்ளைங்க படிக்கிறாங்கிற கதையே கிடையாது. பாட்டு இருக்கும், டான்ஸ் இருக்கும், யோகா இருக்கும், நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும், பசில்ஸ் இருக்கும். அப்ப நீங்க நிறைய ஆக்டிவிட்டி வைக்க வைக்க பிள்ளைங்க வந்து இன்னும் கொஞ்சம் தான் சத்தம் போடுவாங்க, இன்னும் கொஞ்சம் தான் ஓடுவாங்க. உட்காந்து எழுதுனா பேசாத எழுத அப்படின்னா உட்காந்து எழுதிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி வேலை பண்ணும்போது நிறைய அதையெல்லாம் எப்படி நீங்க சமாளிச்சு கொண்டு போய் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ப்ரீ அசஸ்மெண்ட் ஒண்ணு வச்சு எந்த லெவல்ல இருக்காங்க, நம்ம ப்ரோக்ராம் முடிக்கும் போது அவங்க எந்த லெவல்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக இந்த டீச்சர்ஸுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். பிராக்டிக்கல் ட்ரைனிங் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டு எந்ததோ கிராமத்துல இருந்து எல்லாம் இருக்காங்க, கிட்டத்தட்ட 28 டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப நம்ம ட்ரைனிஸ் இருக்காங்க. அவங்கவுங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பஞ்சாயத்து ஸ்கூலோ அல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோ அல்ல ஒரு கஷ்டப்படுற பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல், அது எந்த ஸ்கூல்ல வேணாலும் இருக்கலாம், அந்த ஸ்கூல்ல போய் நாங்களும் பெர்மிஷன் வாங்கி கொடுக்குறோம், இல்ல அவங்களே பேச சொல்றோம். 1ஆம் கிளாஸ் குழந்தைங்களுக்கு முதல்ல பிராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறோம். 3 மாசம் இவங்க போய் 1ஆம் கிளாஸ் குழந்தைங்க கூட ஒர்க் பண்ணணும். அது ஒர்க் பண்ணி நல்லா பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறமா இது ஃபுல்லாவே அவங்களுக்கு ஃப்ரீ, ஃபுல் ட்ரைனிங் ஃப்ரீ. இது முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட என்ன சொல்றோம், நீங்க வந்து டீச்சரா போறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருக்கா, அப்போ அந்த ஸ்கூல்லயே நாங்க பேசி உங்களுக்கு 2 மணி நேரம், இவங்க யாருமே ஃபுல்லா வேலைக்கு போக முடியாது. சோ 2 மணி நேரம் போறேன், 3 மணி நேரம் போறேன்னு அதுக்கு ஒரு ஸ்டைப்பண்டும் நம்மளே கொடுத்து அவங்களை அங்க வந்து வேலைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன ஒரு இதுன்னா, நம்ம வந்து படிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிள்ளைங்களுக்கு சாயங்காலத்துக்கு மேல பண்ணணும்னு நினைச்சு ஆரம்பிச்சோம். ஆனா நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஸ்கூல்ல எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க பகல்லையே அனுப்பிடுங்க மேடம், எங்க கிளாஸ்லயே எங்க பிள்ளைங்களுக்கு நான் இதுலயே வந்து சொல்லி கொடுத்துருங்க ஸ்கூல் டைம்லயே. ஏன்னா நம்ம மெத்தடாலஜி எவ்வளவு நல்லா இருக்கு, நிறைய ஸ்கூல்ஸ்ல எங்க டீச்சரை கூட ட்ரெயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. சோ இந்த டீச்சர்ஸ் அங்க போய் ஒர்க் பண்றாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க முடிச்சு நம்ம கிட்ட படிக்கிறாங்க, பிராக்டிகல் ட்ரைனிங் பண்றாங்க, அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்டைபன் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றோம், எல்லாம் பண்ணி முடிச்சா அடுத்து இந்த டீச்சர்ஸ் வந்து ரொம்ப உத்வேகம் வந்து வீட்லயும் நிறைய சப்போர்ட் பண்றாங்க. இவங்க டீச்சர்ஸ் ஆயிட்டாங்க, நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல ஃபுல் டைம் டீச்சர்ஸா போயிட்டாங்க. சூப்பர் சூப்பர். சோ அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் கொஞ்சம் பேர் வந்து ஒரு 7-8 பேர் வந்து அசிஸ்டன்ட் ஹெச்எம் இருக்கிறாங்க ஸ்கூல்ல. சூப்பர் சூப்பர். சோ அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதனால என்னன்னா
கிட்டத்தட்ட ஒரு 500 விமனுக்கு மேல ட்ரெயின் பண்ணிருக்கோம். ஆனா இந்த ஒவ்வொரு லேடியும் அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தை போக அந்த ஸ்கூல்ல போய் வேலை பார்க்கறதுனால ஒரு லேடி ஒரு 15 பிள்ளைங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இந்த கடந்த 5-6 வருஷத்துல நம்ம வந்து ஒரு 5000 குழந்தைகளோட வாழ்வ அவங்களோட லைஃப்ஸ் we have been able to touch their lives, we have been able to make a positive impact. சூப்பர் சூப்பர் மேடம். இப்போ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னாவே ஒரு பேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேருக்கு மேல வந்து ஒரு டீச்சர்ன்றீங்க, அவங்களே எச்எம்லாம் ஆயிருக்காங்க சொல்லி. இப்போ எதுக்காச்சும் வந்து இதுல வந்து ஏஜஸ் ஏதாச்சும் இருக்கா மேடம்? யார் வந்து இங்க அப்ரோச் பண்ணலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏஜ் லிமிட்னு எல்லாம் ஒண்ணும் வைக்கல. ஆனா நாங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கிறது என்னன்னா இந்த ப்ரோக்ராம்ல சின்சியரா கம்ப்ளீட் பண்ணணும். அவங்க வந்து அவங்களுக்கு ஐடி ஸ்கில் சொல்லி தரோம். அப்போ இது எல்லாமே வந்து அவங்க சின்சியரா பண்ணணுங்கிறது தான். அதனால எங்க கிட்ட வந்து யூஸ்வலி கல்யாணம் ஆனவங்க எடுக்கிறோம். ஏன்னா கல்யாணம் ஆன பிள்ளைங்க எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிடுறாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க கண்டிப்பா வேலைக்கு போயிடுவாங்க. இது வந்து அதனால ஆவரேஜ் ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா 35, 32 அந்த ஏஜ் குரூப்ல தான் வராங்க. சோ கிட்டத்தட்ட 25 வயசுல இருந்து 46, 47 வயசு வரைக்கும் இருக்கிற விமன் எங்க கிட்ட படிக்கிறாங்க. சோ நம்ம ஏஜ் லிமிட்னு ஒண்ணும் வைக்கல. யாருக்கு வந்து உண்மையிலே இந்த சமுதாயத்துக்கு ஒரு அதாவது அடுத்த ஜெனரேஷன் தான் வந்து இந்தியாவை உருவாக்க போறது. அப்போ அந்த ஒரு ஜெனரேஷனுக்கு வரக்கூடிய ஒரு தலைமுறைக்கு ஒரு நல்ல தாக்கத்தை உருவாக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு கிராஜுவேட் உமனா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். மேடம், இப்போ நீங்க வந்து இப்போ பசங்க வந்து ஆல்ரெடி ஸ்கூல் போற பசங்க தான், பட் நீங்க வந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கீங்கன்னா இப்போ ஸ்கூலுக்கு இதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கா மேடம்? ஓகே, சோ நம்ம வந்து FLN சொல்லுவாங்க. நம்ம UN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்ல இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு, அல்ல ஒரு நாட்டுல எப்படி இருக்கு அப்படின்னா அந்த FLN-ஓட தரம் எப்படி இருக்கு அதை வச்சுதான் வந்து பிரைமரி எஜுகேஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசிங்கிறது, லிட்ரஸிங்கிறது லாங்குவேஜ், நியூமரசிங்கிறது மேத்ஸ். என்ன ஒரு பிலீஃப்னா ஒரு லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜோ அதுல ஒரு ஆழமான பிடிப்பும் ஆழமான அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதே மாதிரி நம்பர்ஸ்ல ஒரு நல்ல சவுண்ட் கிரவுண்டிங்கும் இருந்ததுன்னா குழந்தைங்க அடுத்தடுத்து அது சயின்ஸோ சோசியலோ வேற எது படிக்கணும்னாலும் இது ரெண்டும் தான் பேசிக் அடிப்படை. இதை வந்து நம்ம செட் பண்ணணும்னு அப்ப நாங்க வந்து அந்த FLN-ல தான் ஒர்க் பண்றோம். சோ அப்ப என்ன பண்றோம், நியூமரசி அப்படிங்கிறது கணக்கு, தமிழ்ச்சீர் சிலபஸ்ல உள்ள கணக்கு பாடம் இருக்கு இல்லையா, அதையே ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டா கரிக்குலம், ஸ்கூல் புக்ல உள்ள கரிக்குலம், மெத்தடாலஜி நம்ம மெத்தடாலஜி, சோ அப்படி நடத்துறோம். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஸ்கூல் புக்ல தியரி எல்லாம் இருக்கும். ஆனா நம்ம வந்து அந்த புக்கை வச்சு அதுல உள்ள தியரியை நடத்துறது இல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் ஹேஸ் வெயிட்னு படிப்பாங்க பசங்க. அப்ப அதை வந்து புக்கை தர இத்தனாவது பக்கத்துல இந்த இது இருக்கு இதை படி அப்படின்னு நம்ம பண்றது இல்ல. ஆனா அந்த ஏருக்கு வெயிட் இருக்கு, காத்துக்கு எடை இருக்குங்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பலூனை கொடுத்து அதை ஊத வச்சு அதை அவனோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வச்சு அந்த கான்செப்ட புரியறதுக்கு ஆக்டிவிட்டியா நடத்துறோம் சயின்ஸ்ல. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் நடத்துறோம். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பானிக்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளோட ஓன் கரிக்குலம் இருக்கு இங்கிலீஷ்க்கு. சோ அது வந்து ஸ்கூல்ல நடத்துறோம். இது இந்த ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ்னு பேர் அதுக்கு. ஏன்னா நம்ம புக்ல இருக்கிற இங்கிலீஷ படிக்கிறத விட வாழ்க்கை பாடமா இங்கிலீஷ் எது தேவையோ அதை வந்து பசங்களுக்கு நடத்துறோம். இதுதான் இது போக ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்றோம்னா லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு. அது வந்து இப்போ 21ஆம் நூற்றாண்டு 21st century ஸ்கில்ஸ்னு சொல்றாங்க. நீங்க வந்து என்னதான் மார்க் வாங்கி என்னதான் படிச்சிருந்தாலும் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறதுக்கோ அல்ல ஒர்க் பண்றதுக்கோ ஒரு செட் ஆஃப் பீப்புளோட ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டி இருக்கணும், கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண தெரியணும், கிரியேட்டிவிட்டி இருக்கணும்னு, கம்யூனிகேஷன் இருக்கணும். 4 C's of 21st century skillsன்றாங்க. அதெல்லாமும் கொடுத்து நம்ம நாட்டு தேசப்பற்று இருக்கக்கூடிய விஷயங்கள் கொடுத்து நம்மளோட கல்ச்சர் ட்ரெடிஷன் என்னங்கிறது பசங்களுக்கு புரிய வச்சு ஹைஜீன், மாரல் வேல்யூஸ், ஹைஜீன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது எல்லாமே லைஃப் ஸ்கில்ஸ்னு பேக்கேஜ் பண்ணி இப்ப நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போனோம்னா லைஃப் ஸ்கில்ஸ் பண்ணுவோம், லிட்ரஸி பண்ணுவோம், நியூமரசி பண்ணுவோம், சயின்ஸ் பண்ணுவோம். இது எல்லாம் 1ஆம் கிளாஸ் பசங்களுக்கு ஆரம்பிச்சு அப்படியே அடுத்தடுத்த வருஷம் அந்த ஸ்கூல்ல போகணும். இப்போ கண்டிப்பா வந்து அவங்க 6th போகும்போது நீங்க எங்க படிச்சது கண்டிப்பா அவங்க கண்டிப்பா கேட்பாங்க கண்டிப்பா உங்க ஸ்கூல்ல. இப்போ நீங்க வந்து ஆல்ரெடியே வந்து இனிஷியலாவே வந்து சூப்பரான ஒரு கான்செப்டோட வந்திருக்கீங்க. இப்போ நிறைய அப்டேட் ஆயிருக்கும். இப்போ என்ன மாதிரி இப்ப கான்செப்ட் வச்சிருக்கீங்க? இப்போ வந்து இந்த வருஷம் வந்து புதுசா ஒண்ணு பைலட் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா கிட்டத்தட்ட 209 மில்லியன் விமன் வந்து கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்களால வேலைக்கு போக முடியல. அப்ப நாங்க ரொம்ப யோசிச்சது என்னன்னா என்னால வேலைக்கு போக முடியல, அப்ப வேலை என்ன தேடி வர முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சோம். அதனால என்ன பண்றோம்னா
இப்ப வந்து கல்வி சக்தின்னு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்கோம். இப்ப இந்த வருஷம் லான்ச் பண்ணிருக்கோம். அந்த ப்ரோக்ராம்ல இந்த விமனுக்கு வந்து 2 விதமா ட்ரெயின் பண்றோம். ஒண்ணு, இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அது கூடவே ஒரு பிசினஸ் எஜுகேஷன்ல எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடியூப்ரனர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாடியூல். அதுல வந்து நீ கஸ்டமர் எப்படி அக்வயர் பண்ணணும், சோசியல் மீடியால ஃபேஸ்புக்ல எப்படி போடணும், வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் போடணும், எப்படி நீ வந்து கஸ்டமர் அக்வயர் பண்ணணும் அப்படிங்கறத இந்த விமனுக்கு சொல்லித்தரோம். இதை ரெண்டையும் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு ப்ராடக்டும் நாங்களே கொடுப்போம். ஓகே, ட்ரெயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல இடம் இருக்கா, ஒரு லேப்டாப் இருக்கா, இல்ல ஏதோ ஒரு கேட்ஜெட் இருக்கா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு நிட்டியூ வந்து இப்ப வேர்ட் ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் ப்ரோக்ராம் லான்ச் பண்றோம். அந்த ப்ரோக்ராமுக்கு உங்க வீட்டு பக்கம், அதாவது வில்லேஜஸ்ல எல்லாம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கும். ஏன்னா ஆங்கிலம் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா கத்துக்கிறதுக்கான ஸ்கோப் ரொம்ப பெருசா இல்லை. ஸோ உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு பாடம் நடத்துங்க. அப்ப நீங்க வந்து டியூஷன் ஃபீஸ் வாங்கிக்கோங்க. நாங்க உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுத்துடுறோம், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துடுறோம், அதுக்கு உண்டான டெக்னாலஜி கொடுத்துடுறோம், எல்லாமே கொடுத்துடுறோம். நீங்க வந்து உங்க வீட்டு பக்கத்துல இதை யூஸ் பண்ணி நீங்க சம்பாதிச்சுக்கோங்க, எங்களுக்கு எதுவும் தர வேண்டாம், ட்ரைனிங்கும் ஃப்ரீ. ஓகே, இது வந்து பண்றோம். ஆனா இது வந்து ஏன் ஒரு பிசினஸ் மாதிரி பண்றாங்க? அவங்க நம்ம ஃப்ரீயா நடத்துறோம், ஆனா அவங்க வந்து அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்போது குழந்தைங்க ஃபீஸ் கட்ட போறாங்க. இதுதான் ஸ்ரத்தா பண்ணணும்னு நினைச்சதா அப்படின்னா இல்ல. எங்களோட ஐடியாவே என்ன, கடை கோடியில கஷ்டப்படுற ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கறதுதான். அதனால என்ன சொல்லியிருக்கோம்னா, உங்களை நாங்க ஃப்ரீயா ட்ரெயின் பண்றோம், நீங்க வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆனா இங்க ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு குழந்தை உங்ககிட்ட வந்தாங்கன்னு சொன்னா, கஷ்டப்படுற ஒரு பிள்ளைக்கும் நீங்க ஃப்ரீயா சொல்லி தரணும். எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு பணம் இருக்கிறவங்க கிட்ட ரூபா வாங்கிக்கிறப்ப பணம் இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயா பண்றேன்னு சொல்ற மாதிரி, 1 லட்சத்துக்கு குறைய வருமானம், ஆண்டு வருமானம் குறைய இருக்கிற குழந்தைங்க அவங்க வந்தாங்கன்னா வரணும், அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா கிளாஸ் நடத்தணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இதை எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறேன். எதுக்கு? நீ சம்பாதிக்கிறதும் பண்ணிக்கோ, உனக்கும் அது இட் வில் பி யூஸ்ஃபுல், உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், உங்க வீட்டுல இருந்து நீங்க பண்ணுவீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க சம்பாதிச்சுப்பீங்க. ஆனா அது போக எனது வீடு எனது வாழ்வு என்று வாழ்வது வாழ்க்கையாமாங்கல்ல, நான் சம்பாதிச்சுக்கிறேன் என் பிள்ளைக்கு பண்ணிக்கிறேங்கிறத விட அந்த ஏரியால இருக்கிற குழந்தைங்களுக்கும் நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இட்ஸ் கான்செப்ட். ஸோ ஃபார் எவ்ரி சைல்ட் ஹூ இஸ் பேயிங் அ ஃபீஸ் there will be one child who will get the course free. ஸோ இது வந்து இப்ப லான்ச் பண்ணிருக்கோம். இப்ப கல்வி சக்திங்கிறது விமனுக்கான ப்ரோக்ராம். அதுல ட்ரெயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ராடக்ட் கொடுத்து அதை வந்து அடுத்தடுத்து இப்ப வேர்ட் ஸ்மார்ட் லான்ச் பண்றோம். அடுத்த ஒரு 6 மாசத்துல மேத் ஸ்மார்ட் லான்ச் பண்ணுவோம். இப்படி ஒரு 4-5 ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுவோம்னா அவங்க வீட்டுல இருந்தபடியே ஒரு குழந்தை 500 ரூபாய், இன்னைக்கெல்லாம் வந்து ஃபீஸ் வந்து 2000-3000 இல்லாம கோர்ஸே கிடையாது. ஆனா ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு குழந்தை 500 ரூபாய் ஃபீஸ் கட்டினா கூட இவங்க வாரத்துல 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2000, 3000, 5000 வாட்டவர் அவ்வளவு ரூபா வந்து அவங்க சம்பாதிக்க முடியும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஆனா அவங்களுக்கு ரூபா சம்பாதிக்க முடியும். அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையுமே நாங்க கொடுக்குறோம். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், உனக்கு கிடைச்ச ஒரு ப்ரிவிலேஜ் ஃப்ரீயா கிடைச்சது, உனக்கு கிடைச்ச ஒரு இதை வந்து நீ வந்து இன்னும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண, உனக்கு ஒரு ஹெல்ப் வந்தது, நீ இன்னும் 4 பேருக்கு பண்ண அப்படிங்கறதுதான். சோ இதை வந்து அடுத்த 3 வருஷத்துல நம்ம வந்து இன்னும் ஒரு 5000 குழந்தைங்களோட வாழ்க்கையில நம்ம வந்து we should be able to make a big impact அப்படிங்கறதுதான் இப்போதைய thought. கண்டிப்பா மேடம். ஏன்னா ஒரு லேடிஸ்க்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவு இல்லை, அவங்களுக்குன்னு நம்பிக்கையான இடம் தான் தேடிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பா அது உங்களோட ஆர்கனைசேஷன் நிறையவே சப்போர்ட் பண்ணும் மேடம். மேடம் இப்போ நீங்க வந்து ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறதுனால இப்போ இது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா கிளாஸஸ் இருக்கா, இல்ல அதர் தான் தமிழ்நாடு கூட போயிட்டு இருக்கீங்க? எத்தனை கிளாஸஸ் போயிட்டு இருக்கு? இப்போ வந்து தமிழ்நாடு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றோம். தமிழ்நாடுலயே வந்து 28 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். ஆனா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இப்போ தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 விமன் இருக்காங்க தென்காசியில மட்டும். ஆனா தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல 2000 விமன் இருக்க முடியும், 20,000 விமன் இருக்க முடியும். தமிழ்நாட்டிலேயே இன்னும் லட்சக்கணக்கான விமனுக்கு ஸ்கோப் இருக்கு. அதனால அகல விழுவதிலும் ஆழ விழுவது நல்லதுன்னு நாங்க யோசிக்கிறோம். இந்த ஏரியாலேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம வந்து இன்னும் நிறைய விமனுக்கும் நிறைய குழந்தைங்களுக்கும் இதனோட பயன் வந்து போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். ஓகே மேடம், இப்ப இருக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வைஃப் மட்டும் வந்து வீட்டுல சும்மா இல்ல மேடம், இப்ப வந்து நிறைய ஜென்ஸும் வீட்டுல சும்மா இருக்காங்க. ஜென்ஸுக்கு ஏதாவது சப்போர்ட் இருக்கா உங்க ஆர்கனைசேஷன்ல? சோ ஸ்ரத்தாவோட பேசிக் போக்கஸே வந்து விமன் அண்ட் சில்ட்ரன் தான். ஓகே. சோ எங்களோட நம்பிக்கையே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஒரு லேடி கரெக்டா இருந்தாங்கன்னா வீட்டுல இருக்கிற நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் அப்படிங்கிறது. அவங்கதான் வந்து ஒரு கல்ச்சரையோ ஒரு ட்ரெடிஷனையோ ஒரு நல்ல நடத்தையோ
குழந்தைங்களுக்கு அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போறாங்க அஸ் a டீச்சர் as well as a mother. அதனால எங்களோட போக்கஸ் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் இவ்வளோ விமன் இருக்காங்க அவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது. இதே தமிழ்நாடுக்கு கேட்ட அதே கேள்விதான். தமிழ்நாட்டிலேயே அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நம்ம அகல உழுவதிலும் ஆழ உழுவதுன்னு அதை பண்றோம்ல. அதே மாதிரி விமனோட பிரச்சனைகள் எங்களுக்கு கொஞ்சம், ஏன்னா இந்த ஆர்கனைசேஷனே பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே விமன் தான், ஒரே ரெண்டு அல்ல 3 மென் தான் இருக்காங்க. இது வந்து விமனுக்காகவே விமன், அதாவது பெண்களுக்காகவே பெண்களால் நடத்தப்படும் ஒரு இயக்கம். அதனால கூடுமான வரைக்கும் நாங்க வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். அப்படின்னு இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணாவே போதும், அதுதான் இப்போ பண்ற ஆர்கனைசேஷனுக்கு அவங்க பண்ற சப்போர்ட் பண்றது இல்ல, தொந்தரவு பண்ணாம இருந்தாங்க. அது ஓகே சூப்பர் சூப்பர் மேடம். இப்போ இந்த மாதிரி வந்து கிளாஸஸ் எல்லாம் வேணும், இப்போ வந்து உங்களை என்ன அப்ரோச் பண்ணலாம், அப்புறம் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களோட வெப்சைட் இருக்கு, shraddhamanu.org, shraddhamanu.com இருக்கு. அதுல போனா அப்ளிகேஷனுக்கு இது இருக்கு. ஆனா எல்லா வருஷமுமே அட்மிஷன்ஸ் வந்து அக்டோபர் மாசத்துல ஆரம்பிக்கும். அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் அட்மிஷன் நடக்கும். சோ இந்த வருஷம் இனி அக்டோபர்ல தான் அட்மிஷன் இருக்கும். இப்போ இந்த கல்வி சக்திங்கிற ப்ரோக்ராம்க்கு இப்ப அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்த ஒரு 10 நாள் வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனா இருக்கும். மார்ச் 10th வரைக்கும், 10th or 15th வரைக்கும் ஓப்பனா இருக்கும். அதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு வெபினார் இருக்கும். அதுல நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு, அவங்க ஃபேமிலி கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கறதுனால வெபினார்ல எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூல அவங்க மோர் தென் அவங்க அதாவது சூப்பரா இங்கிலீஷ் பேசுறாங்களா, இந்த இதெல்லாம் சூப்பரா தெரியறதா அப்படின்னு பாக்குறத விட அவங்க வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டேஷன் இருக்கா, எம்பத்தட்டிக்கா இருக்காங்களா, குழந்தைங்க கூட ஒர்க் பண்றதுக்கு தான் இருக்காங்களா, அவங்க கமிட்டடா இருப்பாங்களா, ஸ்ரத்தையோட இருப்பாங்களா, இததான் வந்து நம்ம பாக்குறோம். அது வந்து நிறைய பேர் வந்து, அது எஸ்பெஷலி கிராமத்து சைட்ல இருக்கிறவங்க அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்காங்களே தவிர அவங்களுக்கான கேப்பபிலிட்டி நிறைய இருக்கு. அண்ட் அவங்களோட ஒரு மனசுல வந்து பண்ணணும், நம்ம வந்து நம்மளுக்கும் பிரயோஜனமா இருக்கணும், இந்த உலகத்துக்கும் பிரயோஜனமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ரெக்ரூட் பண்ணி அவங்கள வந்து ட்ரெயின் பண்றோம். மேடம், எந்த ஒரு செயலாகட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற செயலாகட்டும் அது வந்து ஒரு திருப்தின்னு ஒண்ணு வந்தாதான் மேடம் நம்ம ப்ராப்பரா போயிட்டு இருக்கோம்ட்டு. இந்த மாதிரி நிறைய லேடிஸ்க்கு அவங்களுக்கே தெரியாம அவங்க திறமை நீங்க வந்து வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. அது குறிப்பா உங்ககிட்ட யாராச்சும் ஒரு ஃபீட்பேக்ல நீங்க வந்து நேர்ல பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்த்தோம், இன்னைக்கு ஒரு தடவை டெவலப் ஆயிருக்காங்கன்னா அதை பத்தி ஏதாச்சும் ஒரு 2 பேரை பத்தி ஏதாவது சொல்லணும்? நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க சார். அதான் சொன்னேன், நம்ம கிட்ட இன்டர்வியூல எல்லாம் பேசவே இல்லாம இருந்தவங்க அவ்வளோ நம்ம 10 தூரம் அதே கேள்வி, பயப்படாதமா ஒண்ணும் இல்ல, இதை பத்தி ஒண்ணும் இல்ல, நீ என்ன, உன் பேர் என்ன, எங்க வேலை பண்ற, என்ன கேட்ட அதுக்கே வந்து பயந்து அதுவும் நேர கூட இல்ல, ஆன்லைன்ல அதுக்கே பயந்து பேசினவங்க இன்னைக்கு ஏகச்சமா இருக்காங்க சில ஸ்கூல்ஸ்ல. சோ அந்த மாதிரி ஆயிடுது. பிளஸ் பர்சனலா வந்து நம்ம டி நகர்லயே ஒரு மேடம் இருக்காங்க. அந்த மேடம் வந்து கல்யாணம் ஆகி 9 வருஷம், 2 பசங்க, 9 வருஷம் வேலைக்கு போல, டிகிரி முடிச்சுட்டு வீட்டுல இருந்தாங்க. ஐ திங்க் அவங்க ஹஸ்பண்ட் எலக்ட்ரீஷியன் நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து இந்த ஒரு தோணல் இருந்துட்டே இருந்தது, நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருக்கோமேன்னு. இப்போ அவங்க வந்து படிச்சு முடிச்சு அவங்க 2-3 சென்டர், எங்க சென்டர்ல 2-3 சென்டர்ல வேலை பண்றாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு முன்னாலெல்லாம் அவங்க ஏதாவது சொல்லியிருந்தாங்க, முன்னாலாம் யாராவது அந்த தெருவுல வந்தானா ஏதாவது ஒரு வீடு அடையாளம் கேட்டா அந்த எலக்ட்ரிஷியன் வீட்டு பக்கத்துல அல்ல, அதுக்கு பக்கத்துல இது பக்கத்துல, இப்போ வந்து இவங்க பேரை சொல்லி அந்த டீச்சர் வீட்டு பக்கத்துலன்னு சொல்றாங்களாம். சோ எனக்கு வந்து அது ஒரு பெரிய ரெகக்னிஷன். என்னை வந்து டீச்சர்னு ஐடென்டிஃபை பண்ணி என்ன வச்சு ஒரு அடையாளம் சொல்ற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இங்க குழந்தைங்க படிக்க வர, இன்ஃபேக்ட் ஒரு 15 நாள் முன்னால என்னோட டெலிகாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு டீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டைபண்ட் வாங்குறாங்க நம்மகிட்ட. அவங்க சொன்னாங்களாம், சார் வாங்கின உடனே போன் பண்ணி ரொம்ப அழுதுட்டாங்களாம் போன்ல. அப்புறம் என்னன்னு கேட்கும்போது, இல்ல என்ன வீட்டுல வந்து எல்லாரும் இந்த செல்லா காசுன்னு கூப்பிடுவாங்க, இன்னைக்கு வந்து நான் சம்பாதிச்சு வீட்டுல கொண்டு போய் கொடுக்க போறேன், எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னாலையும் முடியும், ஏன்னா இவ்வளவு நாள் நானே நம்பல என்னால முடியும்னு. என்னை வந்து ஒரு களிமண் மாதிரி இருந்த ஒருத்தரை இது பண்ணி மோல்டு பண்ணி ஷேப் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு நான் சம்பாதிச்சு வீட்டுல போய் இன்னைக்கு என்ன யாரும் செல்ல காசுன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசுறாங்க அப்பப்போ. நம்மளுக்கு வந்து அதுதான் மோர் தென் எனிதிங் எல்ஸ் வாட் கீப்ஸ் அஸ் கோயிங் இஸ் நம்மளால யாரோட ஒரு லைஃப்ல ஒரு சின்ன விதத்துல கான்பிடன்ஸ் வந்திருக்கா அப்படின்னா, பணத்தை பத்தியோ அல்லனா ஒரு ரெகக்னிஷன் பத்தியோ கூட சொல்லல,
ஆனா நான் என்னோட வாழ்க்கை வந்து ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையா வாழறேன். எனக்கு வந்து ஐ எம் ஹாப்பி. முன்னால இருந்ததை விட இன்னைக்கு வந்து நான் கான்பிடென்டா இருக்கேன். எத்தனையோ விமன் சொல்லியிருக்காங்க, பிள்ளைங்களே சொல்லுவாங்க அவனுக்குலாம் ஒண்ணும் தெரியாது அப்பா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. அப்படி இருந்த சுச்சுவேஷன் வந்து எங்க அம்மா டீச்சர் வேலை பண்றாங்க அப்படின்னு சொல்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கீப்ஸ் அஸ் கோயிங். சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நேர்களே, நம்ம வந்து ஸ்ரத்தா மனு ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் திருமதி மதுமதி நாராயண மேடம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களுமே வந்து அவங்க திறமையை வெளிப்படுத்தி, அது மெயினா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இருக்குன்னு கொண்டு வந்து அது பக்கத்துல இருக்க கிராமமாகட்டும் பல பேருக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். நேர்கள் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த ஸ்ரத்தா மனு ஃபவுண்டேஷனை தயவுசெய்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படலனாலும் நம்ம பக்கத்துல கண்டிப்பா தேவைப்படும். கண்டிப்பா நேர்கள் வந்து இன்னொரு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஞாபகமா மூணை கேன்சர்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.